எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மனசெல்லாம் மழையே நனைகிறே உயிரே. ஆனால் நைட்டு எந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த டர்ஃப்ல மட்டும் 2 அழகான பட்டாம்பூச்சி இருக்காங்க, சாந்தினி அண்ட் கௌசி. ரொம்ப க்யூட்டான பட்டர்ஃப்ளையாக இருக்கு. சாந்தினி, அவங்கள எத்தனை பேர் அழகா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? எத்தனை பேர் சொல்றாங்க அது தெரியல. அப்படி கேட்டா எனக்கு இல்லடி. சரி, உங்களை எத்தனை பேர் அழகா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க? என்ன எத்தனை பேர் அழகா இருக்கான்னு கேக்குறீங்களா? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. இது வெளியில இருங்க. ஏகே சார் ஃபேன்ஸ் அண்ட் கமல் ஃபேன்ஸ் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஒரு 2 பேர் ஏகே சாரும் கமல் சாரும் பேசிக்கிறாங்க. கம்மு வேணும்னு கேட்டு அவங்க உனக்கு என்ன ஒரு நடப்பு இருக்கணும்? ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு கண்ணு வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆபேராமே காப்பாத்துமா இல்லடா, அது சாந்தினி. இதன் ப்ரோ, நான் லைவ்ல பார்த்துருந்தேன், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லாஸ்ட் 2 எபிசோட் மட்டும் ஏதோ விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் டூ பிக் ட்ரூவா எனக்கு எடுத்து தெரியல, கன்ஃபர்மேஷனுக்காக. அண்ணா கம் ஆன், you got this Kabila. I got you. அண்ணே I got you. Stop. Done. எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ற ஒரு விஷயம் தான். சீரியஸ்லியா? அப்போ நீங்க பார்க்கல? இல்ல அப்படி சொல்லல, லைக் நீங்களும் தாராவும் அந்த விஷயத்த சொல்றேன். ஓகே. ஸ்டார்டிங்ல நீங்க வெளியே கூட்டு போறதா இருக்கட்டும், இந்த கிஃப்ட் பிரசன்ட் பண்றதா இருக்கட்டும், ட்ரெஸ் கொண்டு வந்த விஷயங்களா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸ்கிரீனுக்குள்ள நம்மளோட பிரசன்ஸ் கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஹவ் யூ டேக், அதுக்கு டைம் என்ன எடுத்துக்கிட்டீங்க, ப்ரிப்பரேஷன்லாம் என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கா இல்ல இந்த கதாபாத்திரத்துக்கா? கதாபாத்திரத்துக்கு எல்லா கேரக்டருக்கும் செய்யற ஹோம் ஒர்க் தான் இந்த கேரக்டர். பைபிள், இயக்குனர்கிட்ட கேள்வி கேட்டு அந்த கேரக்டர்னா நல்லா புரிஞ்சிக்க, அதுக்கப்புறம் நம்மளோட டச். இப்போ வந்து இவங்க சாந்தினி தாரா ப்ளே பண்றாங்கன்னா சாந்தினியோட டச் கொண்டு வருவாங்க, கங்கா வந்து கௌஷிகா அவங்களோட பர்சனல் டச் கொண்டு வருவாங்க, அதே மாதிரி தான் மழையோ நிதின். ஸோ சேம் ஃபார் மீ, ஜஸ்ட் ப்ராட் அ பிட் ஆஃப் இந்த பர்சனல் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, டைரக்டர் கிரியேட்டிவிட்டியும் என்னோட கிரியேட்டிவிட்டியும் அந்த கேரக்டர் சேர்த்தோம். இந்த 3 விஷயம் ஒன்றா வந்தால் சீரீஸில் பார்த்த சீன் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. எனக்கு வந்து மலை ப்ரோ வந்து இப்போ ஒரு நல்ல பாட்டோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கேயுமா? எல்லா இடத்துலையும் தான். சரி, ஒரு பிரீதர் எடுத்துக்கிறேன். எதுனாலும் ஓகே. எது வேணாலும் ஓகே. மனசெல்லாம் மழையே நனைகிறே உயிரே. என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய், என்னாகும் உயிரே உயிரே. என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய், என்னாகும் உயிரே உயிரே. சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு என்ன கேள்வினா, டைரக்டர் ப்ரோ கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது சில டைரக்டர்ல கோவப்படுற அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சா, இல்லைன்னா ரொம்ப ஜாலியா குவைட்டா தான் செட்டை வச்சு போறேன்? ஜாலியான டைப். அவர் தங்கங்க. அவர் கேட்கல. சத்தமா சொன்னீங்க. ஸோ அதான் டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் நமக்கு அந்த சீன் வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி பேசுவாரு. அந்த டெப்த் வந்து நமக்கு கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீன் தான் ஆரம்பிப்பார். அந்த விதத்துல ஒவ்வொரு சீனும் நம்ம பொறுமையா ஜாலியா தான் எடுக்கிறோம். லைக் அந்த சீனை ஃபீல் பண்ணிட்டு அந்த சீன்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். அது எந்த ஒரு சீனும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாம் எடுக்கல. எல்லா சீனும் ரொம்ப ஜாலியா தான் ஆரம்பிச்சது. ஓகே, சூப்பர். ஆனா ப்ரோ, மலை ப்ரோ, ஜெயின் ப்ரோ, நாங்க வந்து சென்னை பொறுத்த வரைக்கும்
நைட் ஆனால் வந்து இந்த தவளை சவுண்ட் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஆனால் நைட்டு எந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த டர்ஃப்ல மட்டும் 2 அழகான பட்டாம்பூச்சி இருக்காங்க, சாந்தினி அண்ட் கௌசி. ரொம்ப கியூட்டான பட்டர்ஃப்ளையா இருக்கு. பாருங்க, ஜூம் எடுங்க, ஜூம். இல்ல 2 பேரும் அவ்வளவு அழகா நம்ம இருக்கீங்க. போய் விளையாடுவோமா திரும்ப? ப்ரோ இதுக்கப்புறம் எதுக்கு பேச? ஐயா ப்ளீஸ், என்னால முடிஞ்சது ஏதோ ஒன்று. உண்மையில 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. ஸ்கிரீன்ல எப்படி பார்த்தனோ நேர்ல அதோட ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம ஒண்ணும் இல்ல ப்ரோ நீங்க வந்து எப்பவுமே அழகுதான் ப்ரோ. ஓகே ஓகே. நீங்க எப்பவுமே அழகு, அவங்க இன்னும் கொஞ்சம் அழகு. அது மாதிரி சூப்பர். கௌசி சொல்லுங்க, இந்த சீரீஸ்ல உங்களோட கேரக்டரோட அவுட்புட்னு நாங்க ஒண்ணு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் பண்றதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எப்படி ஒத்துக்கிட்டேன்னா, ஆக்சுவலி படிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அவங்களோட அந்த சர்டன் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குதுல்ல. ஸோ நானும் நினைச்சேன், இந்த மாதிரிலாம் இருக்கா, இவங்க இப்படி பண்றாங்களா, ஐயோ இப்படியும் பண்றாங்களா. ஸோ அந்த படிக்கும் போது எனக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. சரி இப்படியும் நம்ம நடிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்குமே, அந்த இன்ட்ரெஸ்டோட தான் நான் ஓகேன்னு சொன்னேன். ஓகே, ஜெயின் ப்ரோட ஒரு நல்ல காம்பினேஷன்ல பார்த்தோம். உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணும்போது உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை ஏதாவது வந்திருக்கா? இல்ல ப்ரோ சண்டே இல்லாத நாளே கிடையாது ப்ரோ. ஏன் நிறைய சண்டை. நாங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லைக் ப்ரமோஷன் ஷூட்ஸ்லாம் நிறைய பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கும். அதெல்லாம் உண்மை கிடையாது. இல்ல அப்படிலாம் இல்ல, சண்டை போட்டிருக்கோம். எது நிறைய சண்டை போடுவீங்க? ஆனா வந்து அது பேசி தீர்த்துப்போம். அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் நாங்க 2 பேரும் ஒரே பாயிண்ட்க்கு வந்துருவோம். சோ அது சால்வ் ஆயிரும். ஓகே, இது என்ன காரணம்? பர்టిక్యులர் சண்டை போடுறதுக்கு ஏதாவது நாங்க காரணம்? சும்மாவே சண்டை போடுவோம். சும்மா சண்டை போடுவோம். ஓகே, லைக் These boys always like that. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று பண்ண போறோம். ஜெயின் ப்ரோ வந்து சாந்தினி மாதிரி இமிடேட் பண்ண போறீங்க. ஐயோ மலை ப்ரோ வந்து கௌசி மாதிரி இமிடேட் பண்ண போறீங்க. கௌஷியா இல்ல கங்காவா? கங்கா இல்ல கௌஷியா போயிடலாம். இது கௌஷி. அப்படின்னா அவங்க வந்து தாராவா? தாராவா இமிடேட். ஓகேவா? ஐயோ நம்ம ஒரிஜினல் கேரக்டர். சரி ஓகே, ஒரிஜினலா போயிடலாமா? ஓகே கங்கா. உனக்கு வரானே. யார் பெட்டரா பண்ணுவீங்க? புரியல, எனக்கு ஒரிஜினல் கேரக்டர் இல்ல நீங்க வந்து மலை ப்ரோ, நீங்க வந்து no, as in you are not Kaushi. You are Ganga. Hey, you are not Kaushi, you are Ganga. I am not Tara, நான் சாந்தினி. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? என்ன சொல்லணும்? இமிடேட் பண்ணனும். ஏதாச்சும் கன்வர்சேஷன். நீங்க 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிக்கோங்க. ப்ரோ நீங்க தாராவா மாறிடலாம் ப்ரோ. இது ஐ மீன் சாந்தினியா நீங்க எப்பவுமே மாறிடலாம். ஓகேவா? நான் பார்க்கணும். திரும்பி உட்காரு. நானும் பார்க்கணும். அதான் எங்க பாப்போம். சரி நான் கேக்குறேன், நான் கேள்வி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? சாந்தினி, உங்களை எத்தனை பேர் அழகா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? எத்தனை பேர் சொல்றாங்க அது தெரியல. அப்படி கேட்டா எனக்கு இல்லடி. கௌசி கங்கா நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க அழகா தான் இருக்கீங்க. எனக்கு உங்க கண்ணு ரொம்ப குட்டியா இருக்குது. அது ரொம்ப அழகா இருக்குது. Thank you. சரி, உங்களை எத்தனை பேர் அழகா இருக்குன்னு சொல்லி. என்ன எத்தனை பேர் அழகா இருக்கான்னு கேக்குறீங்களா? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. இது வெளியில இருக்கு. கங்கா, உங்களுக்கு மலை கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? மழை கிட்ட எதுவுமே பிடிக்காது. அந்த எனக்கு சிரிப்பு வருது. I know, I'm still maintaining the posture. I'm still maintaining Chandini's posture. I'm not sitting like that. சாந்தினி நீங்க சொல்லுங்க. 3 நாளா பயங்கரமா ப்ரமோஷன்லாம் போயிட்டு வரீங்க. இப்பவுமே ஒருத்தர் வந்து ரோஸ் கொடுத்துட்டாரு. எத்தனை ப்ரப்போசல் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு? அது எப்படி சொல்றது? நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. பட் இதெல்லாம் வருது தானே. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு டேக் இட் ஆக்சுவலி. ஓகே, சரி நான் ரியலாவே கேக்குறேன். உங்களுக்கு முசாமிலா பிடிக்குமா இல்ல ஜெயனை பிடிக்குமா? எனக்கு முசாமில் ப்ளே பண்ண ஜெயினை ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்? சரி, ஜெயின்கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்வீங்க? ஜெயின் கிட்ட ஜெயின கிட்ட பிடிச்ச அந்த விஷயம் அது என்ன? இது என்ன போஸ்டர்? நான் பரதநாட்டியம் டான்சர். ஓ அந்த உட்காரும் போது இப்படி அதானே
ஸோ எனக்கு முசாமில் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா இஸ் வெரி கேரிங், இஸ் வெரி கைண்ட். ப்ரோ போதும் ப்ரோ முடியும். சூப்பர் இல்ல சூப்பர். இல்ல ஆனா நம்ம மத்தவங்க கரெக்டா இம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் a very bad impression. ஆனா இவர் வந்து ஏகே சார் மாதிரி பண்ண சொன்னா பண்ணுவாரு. இவர் வந்து கமல் மாதிரி பண்ண சொன்னா பண்ணுவாரு. ரெண்டு பேருமே அப்ப பண்ணிருங்க ப்ளீஸ். ஆமா ஆமா தயவு செஞ்சு பண்ணிருங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க மலை ப்ரோ நீங்க பண்ணிருங்க. This is அந்த வாய்ஸ் எடுத்தாலே எனக்கு சிரிப்பு வருது. ஏகே சார் ஃபேன்ஸ் and கமல் ஃபேன்ஸ் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஒரு ரெண்டு ஏகே சாரும் கமல் சாரும் பேசிக்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து ஜிவிஎம் சார் யூனிவர்ஸ். ஓ சூப்பர். What is his name in ராகவன். No, ராகவன் என் பேரு சத்யா. சத்யா ராகவன் கம்மு வேணும்னு கேட்டு ஆமா. ஏய் உனக்கு என்ன ஒரு நடிப்பு இருக்கணும்? ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு கண்ணு வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆபேராமே காப்பாத்து. அபிராமி இல்லடா, அது சாந்தினி. லூசு மாதிரி பேசுற. Hey, then you are dead, son of a. Get out. I said get out. பிரில்லியன்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது யூஸ்வலாவே நீ சொல்லுங்க. இல்ல தலைவன் சரவண கௌதம் ரிவர் ப்ளே பண்ணுவாரு. அவர் வந்து சிம்பு மாதிரி பேசுவார். ஸோ நம்ம 3 பேரும் வந்து சிம்பு சார், அஜித் சார், கமல் சார், நம்ம 3 பேரும் இப்படிதான் பேசிக்கிட்டே இமிட்டேட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் லூசு தான். அப்படிதான் இருப்போம் ஜாலியா. ஓகே சூப்பர். சரி இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து பண்ண போறோம். Okay. இது ஒன்லி ராங் ஆன்சர் சொல்ல போறோம். only wrong answer. ஓகே ஓகேவா? ரெடி. ஓகே. நீங்க இப்போ இந்த ஊரோட பேர் என்ன? ஆந்திரா. ஆந்திரா. ப்ரோ இப்போ இங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது யாரு? சூர்யா சார். சூப்பர். தளபதி நடிச்ச கடைசி படத்தோட பேர் என்ன? வேதாளம். வேதாளம். ஓகே. அஜித் சாரோட ஃபேவரட் மூவி என்ன? சீலிங். சீலிங்கா? படமே இல்ல. ஓகே. ஏதோ வந்துச்சு. சிம்பு பாடின ஃபேவரட்டான பாட்டு என்ன சொல்லுவீங்க? இது இமையே. இமையே. ஓகே. இமையே. அடிப்பண்ணே கேஷ் பண்ணது யாரு? கேஷா கேஸ்ட் அடிச்சது யாரு? பண்ணது யாரு? நீங்க தான். நான் தானா? சூப்பர். சந்தோஷமா இருப்பாப்ல. அவர் பார்த்தா அடிப்பார் என்ன? ப்ரோ ஓகே ப்ரோ சிம்பு சார் நடிச்ச கடைசி படம் என்ன படம்? அவர் மட்டும் கடைசி படம் இல்ல எல்லா படமும் படமா கேட்டிருக்கேன். வேதாளம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 8 தலை. எல்லாரும் என்ட்ரி பார்த்துட்டு எல்லாரும் அடிக்க போறாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னதான். ஓகே சூப்பர். பொதுவா வந்து ஒரு பாய்ஸோட ரிலேஷன்ஷிப் லவ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் BHAI பாய்ஸ். ஓகே நீங்க சொல்லுங்க ப்ரோ. பாய்ஸோட ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ட எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஏன் என்ன ஓகே? இல்ல சேஃபான ஆன்சர் சொல்லிட்டு நான் கேக்குறீங்க. லைக் லவ் ரிலேஷன்ஷிப். லவ் தான். ஓகே தான். ஓகே தான். வேற நான் சேஃபா சொல்லிட்டு கிளம்பிடுறேன். தப்பிக்கலாம் ட்ரை பண்றீங்களா? ஓகே நீங்க சொல்லுங்க கேர்ள்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஜென்சியே கேக்குறீங்க. ஜென்சி நான் பார்த்து கேட்டா ஆக்சுவலி உண்மை என்னன்னா ஐயோ தாரா மாதிரி லவ் பண்ற பசங்களோ பொண்ணுங்களோ இருக்காங்க தான். அது கரெக்டா நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பா இருக்கு. சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஓகே நான் அது நம்புறேன். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ரீசன்? பர்టిక్యులரா இதுதான் ரீசன். இப்போ நீங்க தாரா மாதிரியும் ஒரு கேர்ள் இருக்கும்போது லைக் அவங்களோட நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி கேரக்டர் இருந்தா கண்டிப்பா லவ் சக்சஸ் ஆகும் அப்படின்னா எப்படி சொல்றீங்க? லைக் அது என்ன ரீசன் கேட்கறேன். இல்ல தாரா மாதிரி கேரக்டர் நான் எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி தாரா என்ன நம்புறா, இந்த மாதிரி ட்ரூ லவ் இருக்கு, சோல்மேட் இருக்கு. நம்ம வந்து தாரா ஜேன் கூட எப்படி இருந்தாங்க, ஜேன் தாரா கூட எப்படி இருந்தாங்க, அந்த ஹோல் ஜேர்னி இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா இருக்குதான். அந்த ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பா இருக்கு. ஓகே நான் அதை நம்புறேன். ப்ரோ முசாமில் ப்ரோ இப்போ ரிலேஷன்ஷிப் கூட டிராவல் பண்ணும்போது பீப்புளோட மைண்ட் செட்ஸ் ஆர் சேஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரம் பிகினிங் நம்ம கண்டிப்பா என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் எத்தனை விஷயம் சேஞ்ச் ஆனாலும் அது அப்போவா இருக்கட்டும் இப்போவா இருக்கட்டும், காதல் அந்த வார்த்தை அதோட அர்த்தம் அது மாறல. நான் நம்புறேன்.
நிறைய பேர் இந்த காலத்துல சொல்லுவாங்க காதல் அப்போ மாதிரி கிடையாது, அந்த காலத்துல இருக்கிற மாதிரி கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எல்லா காலத்துலயும் காதல்னு வந்தா இட்ஸ் பியோர். பட் இந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அப்பவும் சரி இப்பவும் சரி தேர் ஆர் மெனி திங்ஸ், சீட்டிங் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. பட் மெனி பீப்புள் இப்போதான் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பின் ஹேப்பனிங். இட்ஸ் வெரி ராங். இட்ஸ் ஆல்வேஸ் பின் ஹேப்பனிங். பட் லவ் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஸ்டில் பியோர், இட்ஸ் ஸ்டில் அரவுண்ட். குறைவாலாம் கிடையாது, நிறைய இருக்கு ஆக்சுவலி. அது வந்து நம்ம கண்ணை திறந்து ஒழுங்கா பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஏன் அதை நம்புறோம்னா, ஏன்னா நான் அப்படிதான் பாக்குறேன், நான் அப்படிதான் இருக்கணும்னு இருக்கேன். சோ நான் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நிறைய பேரும் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். சூப்பர் ப்ரோ. நிதின் மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா லைஃப்லயும் எல்லாம் சகஜமா இருக்கிறது நானும் ரியல் லைஃப் அப்படின்ற போது, ஒரு பையன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லவே முடியாம இருக்கிறான். அதே பொண்ணு வேற ஒரு பையனோட கமிட் ஆகும்போது அந்த ஒன் சைடா லவ் பண்ண பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஜென்ரலா ஐ மீன் ஆஸ்கிங், ஜென்ரலா கேட்கறேன். ஹவ் யூ அதை எப்படி பாக்குறீங்க நீ? இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு வச்சு நான் சொல்றேன். எனக்கு என்னோட லைஃப்ல அந்த மாதிரி இருந்தது கிடையாது. நான் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனோட கமிட்டா இருக்கான்னா, நான் அந்த பொண்ணை அப்படியே விட்டுருவேன். அது எவ்வளோதான் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீல்ஸாக இருந்தாலும், அந்த பொண்ணு மேலே லவ் ஜென்யூனாக இருந்தாலும், எவ்வளோ ஜென்யூனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அந்த தாட்டே எனக்கு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பார்டரை க்ராஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க கமிட் ஆனதுக்கப்புறம் எதுக்கு அந்த அந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது. அது ராங்னு நான் நினைப்பேன். பட் அந்த மாதிரி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக் அந்த லிமிட் தாண்டி நிறைய பேர் இன்னும் லவ் பண்ணுறாங்க. பட் அந்த விஷயத்தில் அவங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க நுழைய மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேரும் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படா இந்த பொண்ணு வந்து அந்த அந்த பையன் வந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இவன் பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாரிஸ்லாம் நிறைய பார்ப்பேன். பட் அவனுங்களை வச்சு நான் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லும் போது அது ஒரு சேடான ஃபீல் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஜென்யூனாக லவ் பண்ணாலும் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அந்த அந்த ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அவ்வளோ பொறுமையாலாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், இந்த பொண்ணு நம்மளை பார்க்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்க பல வருஷம்லாம் லவ் பண்ணுற மாதிரி சில பேர் இருப்பானுங்க. அது ப்ரோ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணு கூட வேற பையன் கூட கமிட் ஆகும்போது அந்த சிங்கிள் சைடு லவ் பண்ண பையனை அது பிரேக்கப்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சிங்கிள் சைடு லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த பையன், அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனோட கமிட் ஆயிட்டு இருக்கும்போது அவனை பொறுத்த வரைக்கும் அது பிரேக்கப்பா கேக்குறேன். அவனை பொறுத்த வரைக்கும் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரேக்கப் தான். ஆமா. அப்ப அந்த பொண்ணு அவன் லவ் பண்றான், அதுதானே சொல்றீங்க? பட் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணல, இவன் மட்டும் லவ் பண்றான். பட் சி கமிட்டட் வித் they are both committed. இப்போ கமிட்டட்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவுமே இல்லை தானே? இல்ல. ஆமா, அவ்வளவுதான், சிம்பிள் தானே அந்த மேட்டர். இப்போ அந்த ரெண்டு பேர் கமிட்டட்னா அவங்க அஃபிஷியலா முடிவு பண்ணிட்டாங்கன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? அவ்வளவுதானே, சிம்பிள் தான் ப்ரோ. அது வந்து நிறைய பேர் நோண்டி ஐயோ என்னடா விட்டுட்டு போயிட்டா வச்சு பாட்டெல்லாம் எழுதுவானுங்க ஒன் சைடா இருந்துக்கிட்டு. அது என்னன்னா மூவ் ஆன் பண்ணிடணும் ப்ரோ, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. அது நீங்க அந்த அந்த லவ் ஃபீலிங்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இல்லை, சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எஃபெக்ட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க கூட இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி அவங்களும் ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. அது தப்பு. ஆமாம். ஓகே ப்ரோ. ஜெயின் ப்ரோ, நான் லைவ்ல பார்த்துருந்தேன், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லாஸ்ட் 2 எபிசோட் மட்டும் ஏதோ VFX பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இட்ஸ் டு பி ட்ரூவா எனக்கு தெரியல, கன்ஃபர்மேஷன். சரி ப்ரோ, நான் உங்க கிட்ட திரும்ப கேக்குறேன். டு யூ திங்க் இட்ஸ் ட்ரூ? நோ ப்ரோ. அதுதான் நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல பார்த்து அவர் லைவ்ல சொல்லிட்டு இருந்தால, அதை கேக்குறதுக்கு சும்மா ப்ரோ சும்மா ஓட அவன் என்னென்னமோலாம் சொல்லுவான். விடவா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து லாஸ்டா ஒரு சேலஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு சேலஞ்ச் ஓகேவா? ஐ ஹேவ் 4 சேலஞ்சஸ். நம்ம எந்திரிச்சு பண்ணா டு பி கம்ஃபர்டபிள். ஓகேவா? பின்னாடி போறீங்க ப்ரோ. பாத்துட்டேன். மார்க் மாறுது ப்ரோ.
ஃபோக்கஸ் புல் பண்ணும் ப்ரோ. போது ப்ரோ. பாத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ கண்டினியூ ப்ரோ. இப்பதான் 5 வந்திருக்கு. 5 ப்ரோ தலை சுத்துது ப்ரோ. ப்ரோ டன் ப்ரோ. ப்ரோ ஓகே ப்ரோ. ப்ரோ இங்க நிக்கிறோம். ப்ரோ. ஐயோ ப்ரோ தொங்கி ப்ரோ ஓகே 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 ப்ரோ. காத்தோட பிளான் பண்ணிட்டீங்கல மொத்தமா சுத்திட்டீங்க. நிறைய தடவை சுத்துவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. யா ஓகே என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட். ப்ரோ. ப்ரோ ஓகே வெரி ராங் ப்ரோ. கிளாப் பண்ணலாம். ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்து பண்ணுங்கண்ணே. யார் ஸ்டாப் பண்ண சொல்ல போறீங்க? ஸ்டாப் யார் சொல்ல போறீங்க? ஓகே போமா. பாத்து வலிக்க போகுது. கிரவுண்டுக்கு சொன்னோம். முடிஞ்சிச்சுமா. ஸ்டாப்மா. எல்லாம் இது என்ன டீம் சமமா இருக்கு எனக்கு புரியல. நம்ம மத்தவங்க தான் செய்வோம். இல்ல நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டாப் சொல்றேன். நெக்ஸ்ட் யாரு? மலை ப்ரோ நீங்க தான் ப்ரோ. ஏய் ஓ நோ. இவர் சுத்தறத பாக்கும்போது கம் ஆன் மச்சி. இனஃப்ரா ஸ்பின் பண்ணு. ஓ வேகமா ப்ரோ. கம் ஆன் மேன். 6 7 வெள்ளரினா உண்மையிலேயே நல்ல சுத்து. வெல். ப்ரோ 5 ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ. இன்னும் ஒரு நீங்க பண்றீங்க ப்ரோ. நம்மளால முடியுமா ப்ரோ? நீங்க வேற ரகம் ப்ரோ. என் தலைமை போ. ரெடியா? அவர் ஆரம்பிச்சிட்டாரு. முடிச்சிட்டான். 5 முடிச்சிட்டாரு. டேய் போறயா சாப்பியா? என்ன ஃபீலிங்கே இல்ல. அவர் மண்டே எங்கனே குழம்பி போயிருக்கும் போல. அண்ணா கம் ஆன் அண்ணா. You got this, Kabila. I got you. அண்ணே I got you. Let's go. அண்ணே ஸ்டாப். Stop there, stop there. Done. புரியல. இது என்ன கேமா இருக்கு எனக்கு புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்பின் பண்ணி ஸ்டாப் பண்ணோம். ஸ்பின் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்ல வயசான ஆளுனால கொஞ்சம் பாத்து. சூப்பர். அடுத்து தாரன் கேக்குறா நடக்க போறாங்க. ஜெயின் ப்ரோ. ஜெயின் சார். ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஸ்டைலிஷ்லாம் கிடையாது. சைடி ஒன்னகல்ல. ஓகே ஓகே. சலாமா. பாய். ஆண்டனி. ஆர்டினரி கேர்ள்ங்க. இதெல்லாம் செய்ய சொல்றீங்க. பாய். டக்குனு ஒரு மரத்தை போடு. அது பரதமே இல்ல. ஸ்டாப். ஓகே. ஆக மொத்தம் என்ன மட்டும் தான் வச்சு செஞ்சிருக்கீங்க இதுல. Yes. இல்ல அப்படிலாம் இல்லையா? ஸ்ட்ரெngth இருந்தனால நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. நம்மலாம் வீக். Yes. ஓகே